ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு தாங்க. இந்த உலகத்தில் நிறைய ஆலயங்களானது காணப்பட்டாலுமே கூட ஒவ்வொரு ஆலயமுமே ஒரு தனித்துவத்தோடு தாங்க இருக்குது. பொதுவாகவே ஆலயங்களுக்கு செல்லக்கூடிய மனிதர்கள் நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும், குறைகள் எல்லாம் நிவர்த்தியாக வேண்டும் அப்படின்னு வேண்டுதல்கள் வைக்கிறோம். இப்படி நம்மளுடைய வழிபாடுகள் அதிகரிக்க கோவிலுடைய மகத்துவமும் அதிகமாக தாங்க இருக்குது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா பூலோகத்தின் வைகுண்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு சிறப்பு பெற்றது அப்படின்னா நம்மளுடைய திருப்பதி தான். திருப்பதி ஏழுமலையான் ஆலயம் மட்டும் ஏன் இவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்குது, இந்த ஆலயத்துக்கு மட்டும் பக்தர்களுடைய கூட்டம் ஏன் இவ்வளவு அதிகமாக போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூலோகத்தின் வைகுண்டம் என வர்ணிக்கப்படக்கூடிய திருப்பதி உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயங்க. இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகளை பற்றி நம்ம பார்க்கையில் நிறைய அதிசயங்களானது காணப்படுது. அதாவது உலகை காக்கக்கூடிய கடவுளாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணுவினுடைய அம்சமானது தான் இந்த திருப்பதி ஏழுமலையான் கோவில். மகாவிஷ்ணுவின் அம்சமாக இருக்கக்கூடிய திருப்பதி ஏழுமலையான காண கண்கோடி வேண்டுங்க. பூலோக வைகுண்டம் என வர்ணிக்கப்படக்கூடிய திருப்பதி உலக அளவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதற்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில தான் கலியுக வைகுண்டமாக கன்னியாகுமரியில் ஏழுமலையான் ஆலயமானது உருவாக்கப்பட்டிருக்கு. இதுவும் ரொம்பவே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான். சங்க இலக்கியங்களாக இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை போன்ற அனைத்து விதமான ஐம்பெரும் காப்பியங்களிலும் இந்த திருப்பதியை பற்றிய நிறைய விஷயங்களானது கூறப்பட்டிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ திருக்கோவில்களானது இருந்தாலுமே கூட திருப்பதியில் மட்டும்தான் இவ்வளவு பக்தர்களுடைய கூட்டமானது அலைமோதுதுங்க. காரணம் இல்லாமலாம் இவ்வளவு கூட்டம் திருப்பதிக்கு வர்றது கிடையாதுங்க. இந்த சேஸ்திரத்தில் மகாவிஷ்ணு நடத்தி காட்டிய மகிமைகள் நிறைய காணப்படுது. ஒரு நாள் இரு நாள் அல்லங்க, பல ஜென்மங்கள் எடுத்துக்கொண்டு நடத்திய நாடகம்தான் திருப்பதியில் வெங்கடேஷ பெருமாள் குடிக்கொண்ட ஒரு காரணம். இப்படி திருப்பதிக்கு செல்ல விரும்பக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான காரணமானது காணப்படுதுங்க. திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் வரும், வியாபாரம் செழிக்கும், செல்வ வளமானது அதிகரிக்கும், தங்களுடைய பொருளாதார நிலையானது மேம்பாடு அடையும் அப்படின்னு இந்த ஆலயத்தை நோக்கி எல்லாருமே போயிட்டு வராங்க. அதாவது இன்றளவுமே கூட திருப்பதி மட்டும் செல்வ செழிப்போடு இருப்பதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நிறைய காணப்படுது. இருந்தாலுமே கூட திருப்பதிக்கு சென்று வரக்கூடிய பக்தர்களும் செல்வ வளம் பெறுவதற்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் நீங்கள் தெரிஞ்சிக்காத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக என்ன விஷயம் அப்படிங்கிறத பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு அந்த பதிவில் இருக்கக்கூடிய விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் வெங்கடேச பெருமாளுக்காக நீங்களும் உங்களுடைய மனதில் திருப்பதி ஏழுமலையான நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு திருப்பதி ஏழுமலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற இந்த ஒரு நாமத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சந்திரனுடைய முழு அம்சம் நிறைந்த மழை அப்படிங்கிறது இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் திருப்பதி மட்டும் எப்போதும் செல்வ செழிப்போடு காணப்படுது. அதாவது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொங்கணர் அப்படின்ற ஒரு சித்தர் இருந்திருக்காருங்க. இந்த சித்தர்களுடைய மிகவும் வித்தியாசமான சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா சித்தர்களும் அருள்பாலிக்கக்கூடிய ஈசனிடம் வேண்டி ஊதி மலையில கொங்கணரும் சித்தரானார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. போகரன் நினைத்து தவம் செய்து திருமாலையே தேவரிடம் தீட்சை பெற்ற பின்பு நாடு முழுவதும் வலம் வந்திருக்காருங்க. நாடு முழுவதும் பல இடங்கள்ல மக்கள் ஏழ்மை நிலையை கண்டு மனம் வருந்திருக்காரு இந்த கொங்கணர். ஈசனை நோக்கி தவம் புரிந்திருக்காரு. ஈசனினுடைய அம்சங்களில் ஒன்றான பைரவ மூர்த்தியினுடைய அருளால தங்கம் எப்படி செய்ய வேண்டும் என்ற ரசவாத வித்தைகளில் ஒன்றை இவர் கற்று தேர்ந்திருக்காருங்க. மற்ற சித்தர்களுக்கு மாறாக கொங்கணர் மக்களினுடைய ஏழ்மையும் கண்ணீரையும் துடைக்க வேண்டும் அப்படின்னு தான் இதை கத்துட்டு இருந்திருக்காரு. இப்படி இவர் கற்றுக்கொண்ட ரசவாத விதியை பயன்படுத்தி குவியலாக தங்கத்தை உருவாக்கி மக்களுக்கெல்லாம் வழங்கியிருக்காருங்க. கொங்கணர் இவ்வாறு செய்ய துவங்கும் பொழுது மற்ற சித்தர்கள் இவரை கடுமையாக எச்சரித்திருக்காங்க. இதை கவனத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து மக்களுக்கு எப்படியாவது உதவ வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு இவர் தங்கத்தை உருவாக்கி அனைவருக்குமே வழங்கிட்டு இருந்திருக்காரு. இப்படி கொடுத்துட்டே இருக்கக்கூடிய நிலையில் இலவசமாக தங்கம் கிடைப்பதால் பெரும் மகிழ்ச்சி அடைந்த மக்கள் தங்களுடைய பொறுப்பையும் கடமைகளையும் மறந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கு பிறகு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய நிம்மதியும் அமைதியும் கெட்டு போய் அந்த இடத்துல அநீதிகளானது அரங்கேற ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ தங்களுடைய உழைப்பையும் கடமைகளையும் மறந்து இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த விஷயத்தை வந்து கொங்கணர் வந்து செய்தார். ஆனாலுமே கூட தற்போது நிகழக்கூடிய விஷயங்களையெல்லாம் பார்த்துட்டு அவர் ரொம்பவே மனம் வருந்திருக்காரு. இப்படி வருத்தத்தோடு இருந்த கொங்கணர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு நாள் ஊதிமலையை விட்டு வெளியேறியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தங்கத்தை எப்படி தயாரிப்பது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஓலைச்சுவடிகளையும் வந்து எரிச்சிருக்காரு. இப்படி தான் வந்து பல புராண கதைகள் வந்து கூறியிருக்காங்க. இதற்கு பின்னும் இவருக்கு பலவிதமான இன்னல்களும் தொல்லைகளும் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்திருக்குங்க. இதை பார்த்த இவர் சிவபெருமானிடம் வந்து சரணாகதி வந்து அடைஞ்சிருக்காரு. அப்போ ஈசன் பொன்னை உருவாக்கிய புகழ் கொண்ட சித்தனே திருமலைக்கு சென்று சமாதிக்குள் என்று கூறினார். ஈசனுடைய வாக்கை பெரும் வாக்காக கருதிய கொங்கணரும் ஈசனுடைய வாழ்க்கையை ஏற்று அவரும் திருப்பதிக்கு சென்று திருமாலை வணங்கி பின்பு சமாதி அடைஞ்சிருக்காருங்க. கலியுகம் இருக்கக்கூடிய காலம் வரையிலும் என்னை காண வரக்கூடிய பக்தர்களுக்கு பிணி நீக்கியும் செல்வத்தை அளித்தும் காத்தருள்வாய் என்று கொங்கணரிடம் வந்து கூறியிருக்காரு. தங்கத்தை உருவாக்கக்கூடிய ரசவாதம் தெரிந்த சித்தர் திருமறையில் இருப்பதனால தான் திருப்பதி எப்போதுமே செல்வ செழிப்போடு இருக்குது அப்படின்னு அங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருமே வந்து நம்புகிறாங்க. அதனால தான் அங்கே பக்தர்களுடைய கூட்டமும் வந்து அலைமோதுது. வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏற்றமும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில்னா அது திருப்பதி தாங்க. அதனாலேயே மக்கள் அனைவரும் வருடத்திற்கு ஒரு முறையாவது திருப்பதிக்கு வந்து போயிட்டு வராங்க. திருப்பதிக்கு செல்லக்கூடிய மக்களினுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஏழுமலையான் வந்து தீர்த்து கொடுக்குறாரு. இந்த நம்பிக்கையில தான் இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா திருப்பதியில் மக்களுடைய கூட்டமானது அலைமோதிட்டு இருக்கு. சொல்லப்போனால் ஒவ்வொரு நாட்களுமே திருப்பதி ஜெகஜோதியாகவே காட்சியளிக்குங்க. காரணம் திருப்பதியில் இருக்கக்கூடிய அப்படி ஒரு வைப்ரேஷன் மட்டும்தான். ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து திருப்பதிக்கு போனால் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு வழி கிடைக்கும். அந்த ஒரு வகையிலேயே திருப்பதி கோவிலுடைய மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்பாதையில் சித்தருக்கும் விசேஷமான பூஜைகள் எல்லாம் இன்றளவும் வந்து நடந்துட்டு இருக்கு. இதை வந்து யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? மேலும் திருப்பதிக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த கொங்குனர் சித்தருடைய சமாதியை பார்த்துருக்கீங்களா? அங்கு வழிபாடுகள் செய்திருக்கீங்களா? அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். முதன்முறையாக இப்போ தான் கொங்குனர் சித்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சித்தருக்கு டெய்லியுமே விசேஷமான பூஜைகள் எல்லாம் நடந்தாலுமே கூட இந்த பூஜைகளில் கலந்து கொள்வதற்கு பக்தர்களுக்கு இன்றளவுமே அனுமதி வந்து கிடைக்கிறது கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஆனாலுமே ஒரு சில காலத்திற்கு முன்பு சுற்றுப்பாதையில் இருந்து இவரது ஜீவசமாதியானது அகற்றப்பட்டு பாபாஜியின் திருவிடத்திற்கு வந்து மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. பாபாஜியினுடைய திருவிடம் செல்வதற்கு திருப்பதியில் வாகன வசதிகள் கூட காணப்படுதுங்க. தொட்டதெல்லாம் பொன்னாக்கக்கூடிய கொங்குனரினுடைய ஜீவசமாதிக்கு அருகில் இருக்கக்கூடிய மரத்தை மற்றும் மரத்தினுடைய இலைகளை வழிபாடு செய்யக்கூடிய பழக்கமும் இருந்துட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு பழக்கத்தை இன்றளவுமே வந்து எல்லாருமே வந்து செய்துட்டு தாங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட உலக புகழ்பெற்ற திருப்பதி ஏழுமலையான தரிசிப்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் கிடையாது. உலகிலேயே பணக்கார கடவுளாகவும் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கடவுளாகவும் இருக்கக்கூடியவர்னா அது இவர் மட்டும்தாங்க. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும், கேட்டதை கொடுக்கும் கலியுக தெய்வம் என பெருமாளுடைய மகிமைகள் பற்றி பலருக்கும் தெரியும். பலரும் இதை வாழ்வில் வந்து உணர்ந்தும் இருக்கிறாங்க. ஆனால் திருப்பதி கோவிலை பற்றி மட்டும் கிடையாதுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஏழுமலையான பற்றியும் பல வெளிவராத ஆச்சரியமூட்டக்கூடிய ரகசிய தகவல்களானது நிறைந்திருக்கு. ஏழுமலையானுடைய மகிமைகள் மட்டுமல்ல, அவருடைய கோவிலை பற்றிய நிறைய தகவல்களும் நிச்சயமாக அனைவருக்குமே ஒரு ஆச்சரியத்தை தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். தினம் தினம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் புதிதாக இருக்கிறது போலவே வந்து இருக்கும். மனித சக்திக்கும் மனிதர்களுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்டது தான் தெய்வ சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஏழுமலையான் குடியிருக்கக்கூடிய கருவறையில் நிறைய மர்மங்களான விஷயங்களானது அதிசயமான விஷயங்களும் வந்து நிறைந்திருக்கு. அந்த வகையில் திருப்பதி ஏழுமலையானுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றியும் அதிசய மர்மங்களை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வாழ்வில் ஒரு முறையாவது திருப்பதிக்கு சென்று வாருங்கள். திருப்பதிக்கு சென்று வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றமானது ஏற்படும். இந்த பதிவின் மூலமாக திருப்பதி மட்டும் ஏன் இவ்வளவு செல்வ செழிப்போடு இருக்கின்றது, இங்கு பக்தர்களுடைய கூட்டம் அதிக அளவில் வருவதற்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களானது தினந்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.